ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. முதலாழ்வார்களுடைய வைபவம். முதலாழ்வார்கள் மூவர்: பொய்கையார், பூதத்தார், பேயார். பொய்கையாழ்வாருடைய திருவவதாரம் திருக்கச்சி என்ற மாநகரத்திலே ஏற்பட்டது. திருக்கச்சியில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி என்ற எம்பெருமானுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளம், அந்த குளத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாமரை என்னுடைய கருணிகையில் பொய்கை ஆழ்வாருடைய திருவவதாரம். ஆழ்வார் அயோனிஜர், ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்திலே பிறந்தவர் அல்லர். பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையிலே தோன்றியவர் முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வார். காஞ்சிக்கு ஒரு மகாத்மியம் இருக்கு. காஞ்சின்ற பேரிலிருந்தே அந்த மகாத்மியத்தை நாம் அறியலாம். கைதி பிரம்மணோ நாம தேன தத்ர அஞ்சிதோ அரிஹி ததः காஞ்சி இதி விக்யாத புரி புண்ணிய விவர்தனி. கைதி பிரம்மணோ நாம, க என்ற சொல்லால சதுர்முகனான பிரம்மா குறிக்கப்படுகிறான். தேன தத்ர அஞ்சிதா ஹரிஹி, பிரம்மாவாலே பூஜை செய்யப்பட்ட ஹரி அவ்விடத்திலே பூஜை செய்யப்பட்டான். எவ்விடத்திலே? காஞ்சி என்னும் நகரத்திலே. ஆகையினாலதான் அதுக்கு காஞ்சி அப்படின்னே பெயர். க அப்புறம் அஞ்சனம் அப்படின்றது பூஜையை குறிக்கிறது. அஞ்சனம் அப்படின்றது. ஆக எம்பெருமான் அங்க பூஜை செய்யப்பட்டான். பிரசித்தமான சரித்திரம் தானே. பிரம்மாவால அயமேத யாகம் செய்யப்பட அதிலிருந்து அந்த ஹோம குண்டத்தில் எழுந்தருளினவன் தான தேவ பெருமாள். ஆக காஞ்சி அப்படின்ற அந்த நகரத்துக்கு ஏன் பேர் வந்தது? க என்ற பிரம்மாவாலே எம்பெருமான் அங்கு ஆராதிக்கப்பட்டபடியினால அந்த நகரத்துக்கு காஞ்சி என்ற பெயர் வந்தது. புரி புண்ணிய விவர்தனி என்று எல்லா புண்ணியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும், வளர்த்து கொடுக்கும். நமக்கு உள்ள மிகுந்த புண்ணியமானது என்னது? அனந்தன் மேல் கிடந்த எம் புண்ணியன் அப்படின்னு எம்பெருமான் தான் நமக்கு இருக்கக்கூடிய புண்ணியனே. ஆக அந்த எம்பெருமானை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நகரமாக காஞ்சி நகரம் இருக்கு. அந்த நகரத்தில்தான் பொய்கை ஆழ்வாருடைய திருவவதாரம். அடுத்த ஆழ்வார் பூதத்தாழ்வார். இப்போ பொய்கை ஆழ்வாருடைய திருநாமத்துல பொய்கை அப்படின்றது இருக்கு இல்லையா? பொய்கைன்னு ஏன் ஆழ்வாருக்கு திருநாமம்? ஏன்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி சந்நிதியில் இருக்கக்கூடிய அந்த பொய்கையில திருவவதாரம் பண்ணபடியினால்தான் ஆழ்வாருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படின்னு திருநாமம். அடுத்தது பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வாருடைய திருவவதார ஸ்தலம் திருக்கடல் மல்லை, மகாபலிபுரம் என்று சொல்லப்படுற திருக்கடல் மல்லை. ஆழ்வாருடைய பாட்டு திருக்கடல் மல்லையை பற்றிய பாட்டு தான். 2ஆம் பத்துல 6வது திருமொழி, பெரிய திருமொழியில 2ஆம் பத்துல 6வது பதிகம். நன்னாத வாழ உணர் இடைப்புக்கு அப்படின்ற பதிகம். திருக்கடல் மலைக்கு 2 பதிகம். முதல்ல 2:5 அதுல பெரிய பாட்டு, அதற்கு பிறகு 2:6ல கொஞ்சம் சின்ன பாட்டு நன்னாத வாழ உணர் அப்படின்ற அந்த பதிகத்துல 5வது பாட்டுல பிச்சை சிறுபீலி சமன் குண்டர் முதலாயோர் பிச்சை கிரை என்னும் அவ்விரையை பணியாதே கச்சி கிடந்தவனூர் கடல் மல்லை தலசையனம் நச்சி தொழுவாரை நச்செந்தன் நன்னெஞ்சு அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். எவ்வளோ அழகா அமைஞ்சிருக்கீங்க. கச்சி கிடந்தவனோர் கடல் மல்லை தலசயனம் அப்படின்னு 2 திவ்ய தேசத்தையும் சேர்த்து திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். கச்சி கிடந்தவன் யாரு? திருவெக்கால தானே எம்பெருமான் கிடக்கிறான். கச்சி மாநகரத்துல கிடக்கக்கூடிய எம்பெருமான் யாரு? சொன்ன வண்ணம் செய்த பெருமான் திருவெக்கா எம்பெருமான் தான். அங்கதான பொய்கை ஆழ்வாருடைய திருவவதாரம். அதற்கு பிறகு 2வது ஆழ்வார் திருக்கடல் மலையில் அவதாரம் பண்ற பூதத்தாழ்வார் தானே. 2த்தையும் திருமங்கை ஆழ்வார் சேர்க்கிறார். கச்சி கிடந்தவனோர் கடல் மல்லை தலசயனம் என்று. ஆக திருக்கடல் மலையில திருவவதாரம் பண்ணின பூதத்தாழ்வார். இவருக்கு ஏன் பூதத்தாழ்வார்ன்ற திருநாமம்? பூதம் அப்படின்னு உடனே பேய் பிசாச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஆனா பூதம்னு அப்படி அர்த்தம் கிடையாது. பூ சத்தாயாம் அப்படின்னு சொல்லுவார்கள். பூதம் அப்படின்னாலே இருக்கக்கூடியவர்கள். இருக்கக்கூடியவர்கள்னா ஏன் பூதத்தாழ்வார் மட்டும்தான் இருக்கக்கூடியவரா? மற்றவர்கள்லாம் இருக்கிறவர்கள் கிடையாதா என்றால் கிடையாது. இவர்கள் மட்டும்தான் பூதங்கள். யாரு பூதங்கள்? கடல் மன்னன் பூதங்கள், மாதவன் பூதங்கள் மண்மேல் அப்படின்னு பொலிக பதிகத்துல 5:2 திருவாய்மொழியில நம்ம ஆழ்வார் பூதம் பூதம் அப்படின்னு அடியார்களை அருளி செய்கிறார். பொலிக போயிற்று வல்லோயர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொண்மேன்
கடல் வண்ணன் பூதங்கள் அப்படின்றார். அதே பதிகத்துல மாதவன் பூதங்கள் மண் மேல் பண்தான் பாடி அப்படின்லாம் மேல சாதிக்கிறார். ஏன் அடியார்களை பூதம் அப்படின்னு அருளி செய்கிறார் ஆழ்வார் அப்படின்னா, பூ சத்தாயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இருக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள்லாம் இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம். அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத். யாதொரு பரியந்தம் எம்பெருமானை நாம் அறியவில்லையோ அதுவரையிலும் நாம் இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம். எம்பெருமானை அறிந்த பிறகுதான் இருக்கிறவர்களாகவே ஆவோம். ஆக இங்க பூதத்தாழ்வார் அப்படின்ற அந்த திருநாமத்திலிருந்து பகவத் ஞானத்தினுடைய ஏற்றமானது சொல்லப்படுறது. அவனை அறிவதற்கு வரையிலும் நாம் இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம் என்றதை காட்ட இங்க ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்று தெரிவிக்கப்படுறார். ஆக திருக்கடல் மல்லையில திருவதாரம் பண்ணினார் பூதத்தாழ்வார். அதற்கு பிறகு மூன்றாவது ஆழ்வார் பேயாழ்வார். ஆழ்வாருடைய இந்த திருநாமமும் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கு. ஏன்னா பேய் அப்படின்னு உடனேயே மறுபடியும் நமக்கு இந்த பூதம் பிசாச்சம் அப்படின்ற எண்ணம் தான் வரும் இல்லையா. ஆனால் பேய்த்தனம் அப்படின்னா பிச்சு பிடித்த ஒரு தன்மை, அதுக்கு தான் பேய்த்தனம் அப்படின்னு பெயர். சரி, யாருக்கு ஆழ்வார் பித்தராக இருக்கிறார் என்றால் எம்பெருமான் இடத்துல தான். குலசேகர ஆழ்வாரே தெரிவிக்கிறார், பெயரே எனக்கு யாவனும் யானுமோர் பெயரே எவர்க்கும். எல்லாரை பார்த்தாலும் எனக்கு பேயாக தான் தோன்றது, மற்றவர்களுக்கு நான் பேய் போல இருக்கேன். எனக்கே எல்லாரும் பேய் போல இருக்கார்கள் அப்படின்னா எம்பெருமானை விட்டு மற்ற விஷயத்துல எம்பெருமான் வேண்டாம், மற்ற எந்த விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அப்படின்னு அதன் பின்னாடியே பேய்த்தனமா ஓடுகிறார்கள். ஆகையினால் அவர்கள் எனக்கு பேயாக தோன்றுகிறார்கள். மற்றவர்களுக்கு நான் ஏன் பேயா தோன்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமான் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நான் ஓடுறேன்னா, அதனால மற்றவர்களை பொறுத்தவரையிலும் நான் பேயா இருக்கேன். மொத்தத்துல பேய்த்தனம்னா என்ன, ஒரு விஷயத்துல அபாரமான பக்தி. அப்படிப்பட்ட பக்தியை உடையவர் பேயாழ்வார், விஷ்ணு பக்தியை உடையவர். இந்த விஷ்ணு பக்திக்கு என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா, நியத்த புலகிதாங்கா நிர்பராஷ் அஞ்சன பாஷ்பா அப்படின்னு நிர்பர ஆனந்த பாஷ்பா. எப்பொழுதுமே இவர்களுடைய மேனியானது சிலிர்த்து இருக்குமா, எப்பொழுதுமே ஆனந்த கண்ணீருடன் கூடியிருப்பார்களாம். அதே போல அமிர்த லஹரி வர்ணா ஹர்ஷ நிருத்தோபன்னா விகத நரக பீதிகி விஷ்ணு பக்திர் விபாதி என்று இம்மையில விஷ்ணு பக்தி இருக்கும் பொழுது இம்மையிலேயே பரம ஆனந்தத்தோட துள்ளி ஆடியும் நன்று செபாடியும் துள்ளி ஆடியும் அப்படின்ற கணக்குல இவர்கள் எல்லாருமே பரமானந்தத்தோட இருப்பார்கள். அதற்கு மேல மறுமையில விகத நரக பீதிகி விஷ்ணு பக்திர் விபாதி, நரக்க பயமே இவர்களுக்கு கிடையாது. நரக்க பயம் இவர்களுக்கு கிடையாதுன்ற சொல்றது இருக்கட்டும், நமன் யமன் இவர்களை கண்டு பயப்படுவான். அவனே சொல்றான், திறம்பேன் மின் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழாம் மாந்தர் இறைஞ்சையும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவிச்சவிக்கு அப்படின்னு யமன் தன்னுடைய தொண்டர்களிடத்துல சொல்றான், நீங்கள் வருந்தி ஆகிலும் எப்படியாவது பாகவதர்கள் பக்கத்துல போகவே போகாதீங்கோ, போனா கூட அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணி விழுந்து வணங்கி விட்டு வாருங்கள், அவர்களிடத்துல போக வேண்டாம் அப்படின்னு யமன் அவர்களை வான் பண்ணி அனுப்புறான். ஆக இப்படி விஷ்ணு பக்தியானது இம்மையிலும் எல்லா விதமான ஆனந்தத்தை கொடுக்கவற்றாக இருக்கிறது. அதே போல மறுமையில நரக பயத்தை அது கெடுக்கிறது என்று இப்படிப்பட்ட விஷ்ணு பக்தியை உடையவராக இருக்கிறதுனால இவருக்கு பேயாழ்வார் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது. இப்படி இந்த முதல் மூவருடைய திருவதாரமானது சொல்லப்பட்டது. இதுல குரு பரம்பரா பிரபாவம் ஆறாயிரப்படியில ஒரு முக்கியமான குறிப்பு தென்படுகிறது. பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருமயிலை அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. மணவாள மாமனிகளே மல்லை மாமயிலை அப்படின்னு சேர்த்து தான் சாதிக்கிறார். ஆக கட்சியா இருக்கட்டும் மல்லையா இருக்கட்டும், எப்படி கடல் மல்லையானது பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலமோ அதே போல மயிலை திருமயிலை அதுதான் பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஆனா பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருமயிலையில எந்த கோயில்ல அப்படின்ற ஒரு சற்றே சின்ன ஒரு சர்ச்சை இருக்கு. 2 கோயில் இருக்கு திருமயிலையில. ஒன்று கேசவன் கோயில், ஆதிகேசவ பெருமாள் கோயில், மற்றொன்று மாதவ பெருமாள் கோயில். 2 இடத்துலையும் பேயாழ்வார் எழுதியிருக்கார். 2 இடத்துலையும் 10 நாள் உற்சவம் விமர்சையாக நடக்கிறது. 2 சன்னதியினுடைய இடங்கள்லையும் ஆழ்வாருக்குன்னு தனியாக திருவதார மண்டபம் இருக்கு. கடைசி நாள் ஐப்பசியில் சதயம் அன்னைக்கு ஆழ்வார் அங்கே தான் எழுதி திருமஞ்சனம் கண்டுபிடிக்கிறார். பக்கத்தில் இருக்கும் 2 கோயிலுடைய தேவஸ்தானத்தினுடைய தனித்தனி இடங்கள். 2 கோயில் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள், இதுதான் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு அந்தந்த கோயிலை சேர்ந்தவர்கள் அந்த அபிமானத்தினால சொல்லுவார்கள். குரு பரம்பரா பிரபாவத்தில் புத்தூர் சுவாமி பதிப்பிட்ட இந்த புஸ்தகத்தில்
கிளியராக போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் சொல்லும் பொழுது ஆதிகேசவ பெருமானுடைய திருக்கணற்றிலே அப்படின்னு அந்த காலத்தில் எங்கள் நம்புள்ளையுடைய காலத்தில், ஏன்னா நம்புள்ளையுடைய சிஷ்யர் பின்பழகிய பெருமாள்ஜியர் அவர் தொகுத்தது தானே இந்த குரு பரம்பரா பிரபாவம். 6000 படியில் ஸ்பஷ்டமாகவே இருக்கு ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு. ஆக இந்த கிரந்தங்கள்லாம் இடைச்செருகுகள் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போது அத்தனை வருஷங்கள் முன்னாடியே ஆதிகேச பெருமாள் கோயில் அப்படின்றது இருந்திருக்கு. அங்கே தான் அந்த இடத்துல தான் திருமயிலையில் வேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு எங்கள் கிரந்தத்தில் ஸ்பஷ்டமாக இருக்கிறத நாம் குறிக்கொள்ள வேண்டும். ஆக இப்படி மூவருடைய அவதாரம், அந்த ஊர்களை பற்றி பார்த்தோம். அடுத்த எபிசோடில் ஆழ்வார்கள் எல்லாருமே ஒன்று கூடுகிறார்கள். கூடி எம்பெருமானை காண வேண்டும், சேவிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக விளக்கேற்றுகிறார்கள். அப்புறம் எம்பெருமானை சேவிக்கிறார்கள் அப்படின்ற சரித்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.